நெக்ஸ்ட்டு 14th டிசைனுக்கு நான் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் இருந்து இப்படி ரிவர்ஸில் ஒரு மேங்கோ ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்தாச்சு. ஸோ அகெயின் இதுக்கு மேலே ஒரு சி கொடுத்துக்க போகிறோம். சி கொடுத்து இப்படி இந்த மேங்கோ டிசைனில் கொஞ்சம் அப்படி கவர் ஆகியிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கீழே மட்டும் கொஞ்சம் அந்த லைன்லேருந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதில் லீவ்ஸ் டிசைன் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள குட்டி குட்டி லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த லீவ்ஸ்குள்ள. ஓகேவா? இப்போ இந்த மேங்கோ டிசைனில் அகெயின் திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு கீழே இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ஹம்ப் மாதிரி கொடுக்குறேன். இந்த லீவ்ஸ் டிசைனுக்கு கொடுத்தோம்ல, அதில் உள்ள அந்த லைன் இல்லாமல் போடுற மாதிரி குட்டி குட்டியாக நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுத்து நான் வெயின்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன், திரும்ப அகெயின் ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன், ஒரு டாட்டு, ஒரு லைன், ஒரு லைனு, ஒரு டாட்டு, அகெயின் ஒரு லைனு, திரும்ப அதே மாதிரி ஒரு லைனு, ஒரு டாட்டு, திரும்ப ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இப்படி குட்டி குட்டி கர்வ்ஸாக நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஏரியாவை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபில் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக என்ன டிசைன் போடுறோமோ அதை ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணணும்ல. ஸோ அதே மாதிரி ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப 2 லைன் ட்ரா பண்ணுறோம். அகெயின் திரும்ப ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் கீழே ட்ரா பண்ண லைனை போல்ட் லைனாக 2 லைனை ஒரு திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே அகெயின் ஒரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இதில் திரும்ப அதே மாதிரி கர்வ்ஸ் கொடுத்து இதை ஒரு செக் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த லைன்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஒரு லீஃப் கொடுத்து அதுக்குள்ளே குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ எக்ஸஸ் ஆச்சுன்னா எம்டி டிப் வச்சு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே?
இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?